நாமக்கல்லில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தென்றல் இசைவாணன் தலைமை வகித்தார். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 கொடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்ட விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. அதையொட்டி தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதோடு கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் வழங்கி மேளதாளங்கள் வாசிக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்றி வைக்கப்பட்டு உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் எம்சான், பிசான், ஜல்லி வகைகள் ஆகிய கட்டுமான பொருட்கள் கடுமையான விலையேற்றத்தை சந்தித்து வருகிறது. இதனை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மயிலாடுதுறையில் கட்டட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள கட்டுமான வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கனிம பொருட்களின் விலையேற்றத்தை குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் சமையல் கூடம் அமைப்பதற்கான பணிகளை சின்ராஜ் எம்பி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வடுகப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 20 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட சுற்றுச்சுவரை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது மருத்துவர்களிடம் பொதுமக்களுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள வேட்டியம்பட்டியில் அதிமுக கிளைக்கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனி வெங்கடப்பன், திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு இலவச வேஷ்டி சேலைகளும் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மானவிடுதி ஊராட்சிக்குட்பட்ட வஉசி நகர் பகுதியில் சுமார் 70 வருடங்களாக 35 குடும்பங்கள் 3 தலைமுறையாக வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையில் பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே விரைவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையெனில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பூங்காக்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதுபோல கோடை சீசனுக்காக தற்போது ஊட்டி தாவரவியல் பூங்காவும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு தமிழக மாளிகை செல்லும் சாலையோரங்களில் நுழைவு வாயில் முதல் மாளிகை வரை டெய்சி மலர்கள் பூத்துள்ளன. இது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர்,
வருவாய் ஆய்வாளர் மற்றும் அலுவலர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அரசாணையின்படி இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற விதித்திருந்த அரசாணையை உடனே வெளியிட வேண்டும், அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் அலுவலர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தையல் கலைஞர்கள் தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு தையல் கலை முன்னேற்ற சங்கம் சார்பில் அமைதி பேரணி மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதற்கு தையல் கலை முன்னேற்ற சங்க குறிஞ்சிப்பாடி கிளை தலைவர் அசோக் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட பொறுப்பாளர்கள் பெருமாள், குமார், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் 150க்கும் மேற்பட்ட தையல் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் குமரப்பேட்டை ஊராட்சி ராலப்பாடி காலனியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜே ஷக்கிலா தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் ராஜாஜி மற்றும் வட்டார தலைவர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள், பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றது. இதையடுத்து வரவேற்பு நடனம், நாடகங்கள், பக்தி நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.